ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பிரெட் ஆம்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டெல்லி ஸ்ட்ரீட் ஃபுட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்கு முதல்ல 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. அதோட ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு சிசர் இல்லைன்னா கத்தி மூலமாக பிரெட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு சாண்ட்விச் பிரெட் எடுத்துக்கோங்க. மில்க் பிரெட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லைன்னா பால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா நுரைக்க அடித்தாதான் நல்லாயிருக்கும். அடிச்சாச்சு. இப்போ இதோட ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளகாவையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குடமிளகா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா தக்காளி உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டும் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை போட்டுக்கலாம். கூடவே பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா சாட் மசாலா, சீரகத்தூள் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடித்து வச்ச முட்டையை ஊற்றிக்கோங்க. முட்டையை ஊற்றிட்டு அடுப்பை மீடியமுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம பிரெட் ஆம்லேட் பண்ணி முடிக்கிறது வரை அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். முட்டையை ஊற்றி ஒரு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட்டை இதில் போட்டுக்கலாம். உடனே போடக்கூடாது. பிரெட்டை போடும்போது எல்லா பக்கமும் சமமான அளவில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் போடாதீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு மேலே லைட்டாக இந்த பிரெட்டை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த முட்டையோட பிரெட்டு நல்லா சேர்ந்து ஒட்டி பிடிச்சிக்கும். நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா திருப்பி போடுறப்ப இந்த பிரெட்டு உதிர்ந்துடும். இப்போ அடுப்பை மீடியமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை கொஞ்சம் வேக விட்டுக்கோங்க. இப்போது கீழே இருக்கிற அந்த முட்டை வெந்ததும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை மேலே திருப்பி வச்சுட்டு அதில் இதை மாற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா உருகட்டும். இப்போ பட்டர் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா திரும்பவும் ஆம்லேட்டை கடாய்க்கு மாற்றிக்கோங்க. இப்போ அந்த பிரெட் இருக்கிற பக்கம் கீழே அடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பிரெட்டெல்லாம் பட்டரில் நல்லா டோஸ்ட் ஆகும். இப்போ அடுப்பு அதே மாதிரி மீடியம்லேயே வச்சு இன்னொரு 3 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிருச்சு. இப்போ திரும்பவும் பிளேட்டை இதுக்கு மேலே திருப்பி வச்சுட்டு பிளேட்டுக்கு பிரெட் ஆம்லேட்டை மாற்றிக்கலாம். பாருங்கள், உங்களோட பிரெட் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகணும். இப்போ இதுக்கு மேலே சீஸ் துருவி போட்டுக்கலாம். சீஸ் ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப சீஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே மயோனஸ், டொமேட்டோ கெச்சப்போடு நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரெட் ஆம்லேட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.